வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு காணொலி தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிதாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பிப்பவர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பல்வேறு தகவல்களையும் நாங்கள் உடனுக்குடன் வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பலரும் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி பற்றி பேச இருக்கின்றோம். தற்போதைய காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் மந்த நிலையில் இருப்பதாக சொல்பவர்கள் எந்த வீட்டை வாங்கினால் நல்லம் என்ற கேள்வியை கேட்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பதிலாக இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. ரீசேலா, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனா சிறந்தது என்பதற்கான பல்வேறு தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். இந்த துறையில் அனுபவமிக்க ரியல்டர் முரளி மகா இப்பொழுது என்னோடு இணைந்திருக்கின்றார். அவரிடமும் அவருடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். உங்களுக்கு வீடு வாங்குவது சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்படுவோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது என்னோடு முரளி மகா. நிச்சயம் ராமும் நானும் கிட்டத்தட்ட என்னோட சீனியர் நினைக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியில். ஆனால் ஓரிடு வரேன் எங்களுக்கு அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கைகூடும். ஸ்ட்ரைட் ஆன்சர் என்று சொன்னால் ராம வச்சு சொல்லுவோம். ராம், நீங்கள் என்ன சொல்லுங்க? ஸ்ட்ரைட் ஆன்சர் இதுக்கு ரீசேலா? உடனடியாக கேட்டால் அதுக்கு ரீசேல் என்பதுதான் இப்போதைய காலகட்டத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும். மிகச்சரியானது. அதான் உண்மையில் இப்ப இருக்கிற காலப்பகுதியில் ரீசேல் வேல்யூஸ் வந்து நிறைய குறைந்து விட்டது ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் ரீசேலாக வாங்கும் பொழுது உங்களுக்கு லாபம் வரும், அது உண்மைதான். ஆனால் என்னென்றால் இதில் இருக்கிற என்றால் அவரேஜா பார்த்தோம் என்றால் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கள் என்றால் ஜிடிஏக்குள்ளேயே ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து 100,000s சொல்லுவார்கள். அதாவது லட்சக்கணக்காக குறைந்து விட்டது. உண்மையில் அதான் இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கு. பல்வேறு வீடுகள் முந்தைய ஒரு நாளில் வித்த வீடுகள் எல்லாம் இப்ப மாதக்கணக்காக 60 நாள் 90 நாள் எல்லாம் இருக்கின்றன ப்ராப்பர்ட்டியை. சில ஏஜென்ட்ஸ் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் இப்பவும் அதிக பிரைஸை போட்டு மக்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார். அது வந்து சிலருக்கும் சில வேளைகளில் பல்வேறு பொருளாதார சிக்கலை கொண்டு விட்டுவிடும். ஆனால் இப்பொழுது ரைட் டைம் டு நெகோசியேட் குட் பிரைஸ் சொல்லலாம் பயர்ஸுக்கு ரீசேல் வேல்யூ. ஆனால் அது எல்லாராலையும் சாத்தியம் என்றால் சாத்தியம் இல்லை என்றால் பல்வேறு விதமான பொருளாதார நெருக்குவாரங்கள், பொருளாதார வேறுபாடுகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். எனவே உண்மையை சொல்ல போனால் எது உங்களுக்கு வேணும் என்றதுதான் இப்ப இருக்கிற நிலைமையில் உள்ள சிக்கல். நல்ல பிரைஸ்ல எடுக்க போகிறீங்களா வீடு, ரீசேல் பெஸ்ட். ஆனால் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ராம் என்ன நினைக்கிறீங்க? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்ப வாங்குறது நல்லா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது நீங்கள் சொன்னது உங்களுக்கு என்ன தேவை என்பதை பொறுத்து. அந்த தேவையில் சில தகமைகள் இருக்க வேண்டும். ஒருவர் கூடுதலான டவுன் பேமெண்டை வைத்திருக்கின்றார், உடனடியாகவே அவருக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள க்ளோசிங் கோஸ்ட் அவரிடம் இப்பொழுது கையிலே இருக்கிறது என்ற ஒரு நிலையில் பணத்தை வைத்துக்கொண்டு வீடு தேடுபவர்கள் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரீசேலில் இருக்கக்கூடிய தற்போதைய சந்தை அனுகூலங்களை பெற்று முதலிடக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. இதன் மூலமாக கூடுதலான நன்மைகளை அவர்கள் பெறவும் கூடும். ஆகவே அவ்வாறானவர்கள் நீங்கள் இந்த ரீசேலை தெரிவு செய்து உங்களுக்கான பல தெரிவுகள் இப்பொழுது சந்தையில் இருக்கின்றன. நீங்கள் மல்டிபிள் ஆஃபருக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. அதே போன்று எந்தவித கண்டிஷன்ஸும் நீங்கள் போடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கு மோர்கேஜை பெறுவதில் சந்தேகம் இருந்தால் கூட அந்த கண்டிஷனை போட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த வீட்டை வாங்கக்கூடிய வழிவகைகளை செய்யலாம். இவ்வாறு கண்டிஷன்ஸை போடக்கூடிய ஒரு சந்தை நிலவரமாக இந்த சந்தை நிலவரம் இருப்பதனால் ரீசேல் இன்னும் ஒரு தெரிவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்டது போன்று ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னுடைய அபிப்பிராயம் என்று பார்த்தால், ஒருவரிடம் போதிய அளவு டவுன் பேமெண்ட் இல்லை, ஆனால் அவர் வருகின்ற காலங்களில் அந்த டவுன் பேமெண்டை பெற அவருக்கு வழிகள் இருந்தால் அந்த திட்டமிடல்களை செய்யக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு முதலீட்டை செய்து கொண்டு உங்களுடைய முதலீட்டுக்கான டவுன் பேமெண்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தக்கூடிய விடயங்களை பில்டரோடு பேசலாம். இந்த அனுகூலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முன்னர் இருந்த நிலையில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனிலும் பல்வேறு தளர்வுகள் இருக்கின்றன. அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பில்டரோடு எங்களை போன்றவர்கள் நீண்ட காலமாக வேலை செய்கின்ற பில்டர்ஸ் இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் உங்களுக்காக பேசி
உங்களுக்கான டவுன் பேமெண்ட் வசதிகளை கூட இலகுபடுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. முன்னைய சந்தை நிலவரத்தில் போட்டிகள் அதிகம் நிறைந்த காரணத்தினால் நாங்கள் விடுகின்ற கோரிக்கைகள் சில வேளைகளில் பில்டரினால் அனுமதிக்க முடியாத ஒரு நிலைக்கு சென்றிருக்கிறது. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நாங்கள் கேட்கின்ற பல விடயங்களை அவர்கள் நிறைவேற்றி தரக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒப்பீட்டளவில் விலையில் கூட இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட தளர்வுகள் இருக்கின்றன. இப்பொழுது டுரம் பகுதியை எடுத்துக்கொண்டால் கூட முன்னர் மிகவும் பிரபலமாக விற்கப்பட்ட பில்டர்ஸினுடைய கட்டுமானங்கள் உங்களுக்காக இப்பொழுது விலை குறைத்து தரக்கூடிய வழிவாய்களை பில்டர்ஸ் செய்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற பில்டர்ஸ் எங்களை அணுகி இருக்கின்றார்கள். ஆகவே இதனை கூட நாங்கள் உங்களுக்கு சாதகமாக பெற்று தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களிடம் போதிய அளவு டவுன் பேமெண்ட் இல்லை. வருகின்ற காலத்தில் இப்பொழுது உதாரணத்துக்கு 2027ஆம் ஆண்டு ஒரு க்ளோசிங் வரக்கூடிய வீட்டை நீங்கள் பெற விரும்பினால் அந்த 2 வருட கால பகுதிக்குள் எவ்வாறு பணத்தை பிரித்து உங்களுக்காக ஒழுங்கு பண்ணி தரலாமோ அவற்றை நாங்கள் பில்டர்ஸோடு பேசி நாங்கள் பெற்று தருவோம். சிலர் நினைப்பார்கள் நாங்கள் நேரடியாக பில்டர்ஸோடு போய் அணுகி இந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் தானே என்று. ஆனால் இதில் நிபுணத்துவ ஆலோசனை என்பது உங்களுக்கு பல்வேறு சலுகைகளை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு நுணுக்கங்களையும் ஆராய்ந்து ஒரு சரியான முதலீட்டை செய்வதற்கான ஒப்பீட்டளவான பல விடயங்களை உங்களுக்கு ஆலோசித்து பெற்றுத்தரக்கூடிய வழிவகைகளை நாங்கள் செய்து தருவோம். காரணம் 1-2 பில்டர்ஸ் என்று இல்லாமல் எவர் உங்களுக்கு தகுந்த சிறந்த சலுகைகளை தருகிறார்களோ அவற்றை தெரிவு செய்து பெற்றுத் தருவதில் நாங்கள் உங்களுக்காக வேலை செய்வோம். நிச்சயமா. அதாவது ஒரு ஏபிஎஸ் நீங்கள் பில்லரோடு அக்ரிமெண்டை போடுகின்ற பொழுது அக்ரிமெண்டை நாங்கள் வாசிப்பது மட்டுமின்றி அதில் சந்தேகம் இருந்தால் அவற்றை நாங்கள் ஒரு சட்டத்தரணி மூலமாகவும் கேட்டு உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்று பார்த்து செல்ல முடியும். இந்த கால பகுதியில் தான் அந்த அவர்களுக்கு கண்டிஷன்ஸை நெகோசியேட் பண்ண முடியும் எங்களால் மிகச் சிறப்பாக. ஏனென்றால் அதன் மூலமாக அவர்களுடைய அந்த கண்டிஷன்ஸை அகற்றுவது அல்லது மாற்றம் செய்வது போன்ற விடயங்களை செய்யலாம். சில வேளைகள் பெரும்பாலான முந்தி வீடு வாங்கியவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், பில்லர்ஸுடைய ஃபைன் பிரிண்டிங்ஸ் இருக்கும். அவர்கள் சில வேளைகள் சில ஃபைன் பிரிண்டிங் எழுதி விடுவார்கள். அது உங்களுக்கு க்ளோசிங் போகும் பொழுதுதான் அதற்கான செலவினம் மிக அதிகமாகவும் இருக்கு. எனவே இந்த கால பகுதியில் டூரம் பகுதியில் மிக அதிக அளவிலான பில்லர்ஸுங்களை அணுகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு விற்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே எங்களுக்கும் நாங்களும் அதை நல்ல சிறந்த வீடுகளை உங்களுக்கு தெரிவு செய்ய முடியும். இப்பொழுது உங்களுக்கு 2 சினேரியோவை பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு 2 ராம் சொன்ன மாதிரி ஒன்று பொருளாதாரம் இருக்கிறது, டவுன் பேமெண்ட் இருக்கிறது, வீடு வாங்க போறீர்கள் என்றால் நீங்க அணுகலாம். நாங்கள் நிறைந்த இப்பொழுது பயஸ் மார்க்கெட் நான் அறிவித்து விடலாம். பயஸ் மார்க்கெட் தான் பயஸ் தான் இப்பொழுது நீங்கள் ஒரு செலர்ஸ் மார்க்கெட் போட்டீங்கள் என்றால் அதிக அளவு ஷோயிங் நடக்கும். ஆனால் வீடுகள் விற்காது. ஏன்னு சொன்னால் பயஸ் ஷாப்பிங் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நல்ல நல்ல வீடு வரும்பொழுது பிரைஸ் வரும்பொழுது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போ பயஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மிகச்சிறந்த காசு இருக்கும், கையில டவுன் பேமெண்ட் இருக்குது, மோர்கேஜ் உங்களுக்கு இஷ்யூ இல்லை, உடனே வாங்கணும்னு சொன்னால் நான் ரீசேல் தான் போவோங்க. மறுபுறத்தில் சரி ஓகே, உங்களுக்கு புதிய வீடு, சில பேருக்கு எவ்வளவுதான் ரீசேல் வீடா இருந்தாலும் புதிய வீட்டிலேயே விருப்பம் இருக்கும். மிக இப்ப ஒரு 50 வருட வீடோ அல்ல 30 வருட வீடுகளை 40 வருட வீடுகளை அவர்கள் இருக்க விரும்புவதில்லை, புது வீடை வாங்க விரும்புவார். அப்படிப்பட்டவர்கள் 2 வருடங்களுக்கு பிறகுதான் நீங்கள் வீடை வாங்க போறீர்கள், முடிக்க போறீர்கள், அங்க போய் இருக்க போறீர்கள், அல்லது இப்ப புதிய இள தலைமுறையாக இருப்பீர்கள், நீங்கள் திருமணமாக போகிறது, திருமணத்தை 2 வருடத்துக்கு பிறகு வைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட விடயங்கள் கூட உதவியாக இருக்கும். அல்லது உங்கள் மகளோட இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும், அல்லது மகனுக்கு இப்பொழுது 2 இயர்ஸ் அவர் யூனிவர்சிட்டி விட்டு வெளிக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பார், இப்பொழுது இன்வெஸ்ட் பண்ண விடலாம் யோசிக்கிறவர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம் என்றால் இந்த பிரைஸில் பில்லர்ஸும் தரப்போவதில்லை. இப்ப பயஸ் மார்க்கெட் எப்படி என்று சொன்னால் தி பெஸ்ட் சாய்ஸ் அவர்களுக்கு ரீசேலாக இருக்கும். ஆனால் 2 வருடங்களுக்கு பிறகுதான் அதை நான் க்ளோஸ் பண்ண போறேன், அவர்களுக்கும் இப்போது சூப்பர் மார்க்கெட் தான் என்றால் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் உண்மையில் பார்த்தால் ஸ்பெஷலி டூரம் பைஜில் ராம அணுகியிருந்தார்கள், தங்களுடைய வீடுகள் இருக்குன்னா உங்கள் கிளையன்ஸுக்கு வில்லுங்கன்னு சொல்லி. ஸோ அதையும் நாங்கள் வாங்கி தர தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு அதை நெகோசியேட் பண்ணி ரைட் ப்ரைஸ்லையும் ரைட் லொகேஷன். இப்போதான் நீங்கள் கொண்ட ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம், டவுன் ஹவுஸ் என்றால் இருக்கும் மார்க்கெட்டில், இல்லாட்டில் இருக்க போவதில்லை. அதுக்கு பிரீமியம் பிரைஸ் சார்ஜ் பண்ண மாட்டார்கள். இப்பொழுது விற்க வேண்டியதாக இருக்கும் அவர்களுக்கு. டிட்டாச் ஹோம்ஸ் நல்ல பிரைஸுக்கு இருக்கும், எடுக்கலாம். சிங்கிள் கராஜ் பதிலாக டபுள் கராஜ் பல்வேறு விடயங்களை செய்ய முடியும் எங்களால். ஸோ எனவே மிக முக்கியமாக பலருக்கு தங்களுடைய வீட்டை புதிதாக வீடு கட்டப்படுகின்ற பொழுது கஸ்டமைஸ் பண்ணி செய்ய விருப்பமாக இருக்கும். அதற்கான பணம் என்பது கூடுதலாக செலவிட வேண்டிய தேவை முன்னர் இருக்கும். ஆனால் இப்பொழுது நாங்கள் வேலை செய்கின்ற பில்டர்ஸ்
உங்களுக்கு ஏற்றாற்போன்று சில மோடிஃபிகேஷனை செய்யக்கூடிய வழிவகைகளையும் நீங்கள் வாங்குகின்ற பிரைஸுக்குள்ளேயே செய்து தருவதற்கு முற்படுகிறார்கள். ஆகவே அது ஒரு பேஸ்மெண்டினுடைய என்ட்ரன்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது மெயின் ஃப்ளோரில் உங்களுடைய வயது போனவர்கள் வசிக்கக்கூடிய வகையில் ஒரு வாஷ்ரூமோடு ஒரு ரூமை அமைக்கக்கூடிய வகையில் அந்த வீட்டினுடைய மெயின் ஃப்ளோரில் அதற்கான தேவைகள் இருக்க விரும்பினால் அதை கூட செய்து தரக்கூடிய வழிவகைகளையும் நாங்கள் செய்து தருகின்றோம். அது மட்டுமல்லாமல் சில பில்டர்ஸ் ஊடாக பல்வேறு சலுகைகளில் இந்த ஒருவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் அவருக்கு மெயின் ஃப்ளோரில் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கக்கூடிய ஆசை இருக்கும். அவ்வாறானவர்களுக்கு கூட நாங்கள் பில்டர்ஸோடு பேசி இந்த கட்டுமானத்திலேயே அந்த பிளானை மாற்றி உங்களுக்காக அந்த விடயங்களை செய்து தருவதற்கான வழிவகைகளை செய்து தருகின்றோம். ஆகவே இவ்வாறான ஆர்வம் உள்ளவர்களுக்கான ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிடுவதற்கான ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் எங்களை அணுகுகின்ற பொழுது அதற்கான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு முதலேயே தெரிவித்து பில்டர்ஸோடு உங்களை இணைத்து இந்த விடயங்களை செய்து தருவதற்கு நாங்கள் முற்படுகின்றோம். இதே நேரத்தில் உங்களுக்கு டவுன் பேமெண்டில் பிரச்சனை இருந்தால் கூட நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று அதில் கூட சில தளர்வுகளை மேற்கொள்வதற்கான விடயங்களை நாங்கள் பில்டர்ஸோடு பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே. அதுபோன்று உங்களுக்கு அதே பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் எவ்வளவு வகையில் பணத்தை செலுத்த முடியும் என்று நீங்கள் எங்களிடம் பேசுகின்ற பொழுது நாங்கள் அதற்கான தீர்வையும் உங்களுக்கு பில்டர்ஸிடமிருந்து பெற்றுத் தருவோம். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு ஒரு முதலீட்டை மேற்கொள்ளலாம். இதே நேரத்தில் ரீஃபைனான்ஸ் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். பல கஸ்டமர்ஸ் அல்லது பல கிளையன்ட்ஸ் எங்களோடு தொடர்பு கொள்கிறார்கள். அவர்கள் முன்னர் பிழையான முதலீட்டை செய்கின்ற பொழுது ஒரு கடன் எடுப்பதில் கூட இப்பொழுது பிரச்சனைகளை மேற்கொள்கின்றார்கள். அதற்கான காரணம் பில்டர்ஸிடம் வீட்டை வாங்குகின்ற பொழுது அவர்கள் வைத்த விலை என்பது சந்தை நிலவரத்தோடு ஒப்பிட்டு போகின்றதா என்பதனை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இப்போதைய சந்தை நிலவரத்தில் ஒரு அப்ரைசல் வேல்யூ பிழையாக பில்டர்ஸினால் தெரிவிக்கப்பட்டு பின்னர் நீங்கள் க்ளோசிங்கின் போது மோர்கேஜுக்கு போகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சவால்கள் நிறையவே இருக்கின்றன. அந்த சவால்கள் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம் என்ற ரீதியில் நாங்கள் அதை முன்கூட்டியே கணித்து உங்களுக்கு அதிலிருந்து ஒரு பிரச்சனை வராத வகையில் பில்டர்ஸ் எந்த விலையை தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்களோடு அது குறித்து நெகோசியேஷன் செய்து உங்களுக்கு ஒரு சரியான பெறுமதியில் வீட்டை வாங்குவதற்கான வழிகாட்டல்களையும் செய்வோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக தற்போதைய காலகட்டத்தில் மாறி இருக்கின்றது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். என்றால் பில்டர்ஸிடம் நாங்கள் நேரடியாக போய் செய்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்ற தொகை சரியோ பிழையானதோ என்பதனை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே இவ்வாறான முதலீடுகளை செய்கின்ற பொழுது நீங்கள் பின்னர் க்ளோசிங்குக்கு செல்லுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகளில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒரு நிபுணத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது இந்த டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அல்லது லெவிஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களில் கூட சில பொறிகள் இருக்கின்றன. அதனை நீங்கள் கவனிக்காமல் செய்தால் பின்னர் க்ளோசிங் கோஸ்டின் போது உங்களுக்கு ஒரு தொகை கூடுதலான தொகையை நீங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருப்பீர்கள். ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு நிகரான தொகையை கூட பல இடங்களில் பில்டர்ஸ் அறவிட்டிருக்கிறார்கள். இதனால் கூட பல வீடுகள் க்ளோசிங் நேரத்தின் போது க்ளோஸ் செய்யப்படாமல் இப்பொழுது சந்தைக்கு மீண்டும் வந்திருக்கின்ற ஒரு நிலை சந்தையினுடைய நிலையை மாற்றக்கூடிய வகைக்கும் கொண்டு சென்றிருக்கின்றது. நிச்சயமா அது மட்டுமின்றி எனக்கு பல்வேறு எப்படி கனடா முழுக்க அந்த கேள்வி வருகிறதோ அதே மாதிரிதான் இப்பொழுது எங்களிடம் அந்த கேள்வி வருகிறது. டெரஃப் வந்தால் வீட்டு பிரைஸ் குறையுமா, வேலை வாய்ப்புகள் நடக்கும். அது எப்படி மாக்காணியோ அல்லது மற்ற அரசு உத்தியோகம் சொல்லுற மாதிரி ஒரு ஸ்டோமுக்குள்ளாலே இப்ப ஸ்டோமுக்கு என்ட பண்ண போகிறோம். ஏப்ரல் 2 தான் ஸ்டோம் துவங்குகிறது. எங்களுக்கு தெரியாது எண்ட் ஆஃப் த நாள் என்ன நடக்கும். ஆனால் அந்த மக்களோட இதை பயன்படுத்தி முன்னேறுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதை மறந்து போவார்கள், நான் சொல்லி வைக்க வேண்டும். இன்னொரு விடயம், நீங்கள் ஃபைனான்ஸை பற்றி கதைக்கும் பொழுதுதான் எனக்கு ஞாபகம் பெறுகிறது. இந்த யூடியூப் சேனலை பார்த்துவிட்டு ஒரு 2 பேர் அழைத்திருந்தார்கள். ஏதாவது வேற வழி மூலமாக ஃபைனான்சிங் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று அவர்கள் ஒரு விடயங்களை கேட்டிருந்தார்கள். அதாவது தங்களுக்கு டவுன் பேமெண்ட் கொஞ்சம் லோவா இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று. அப்ப ஒரு சில நான் இதை பற்றி ஒரு ஸ்டடியை செய்திருந்தேன். அதன் பொழுது நான் ஒன்றை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் என்றால், ஒரு சில இடங்களில் ஒரு சில முனிசிபாலிட்டிஸ் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் ஹெல்ப்பாக இருக்கிறது. ஸோ அந்த முனிசிபாலிட்டியை எங்களுக்கு தெரிகிறது. ஸோ நாங்கள் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கு சில டவுன் பேமெண்ட் கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தால் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அது ஒன்றியாரியோவில் இருக்கிறது. ஸோ நீங்கள் அது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் செய்ய விரும்பினால் எங்களுக்கு அழைக்கலாம். நாங்கள் அதை பற்றியும் உங்களிடம் ஆலோசனை பெற முடியும், தர முடியும்.
சில இடங்களில் அரசாங்கங்களே காசு தருகின்றன. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸை பற்றி நாங்கள் கதைத்திருக்கிறோம். ஸோ இதுகளை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸ்பெஷலி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வாறே ரீசேலிலும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறேன். ஸோ நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் அது தனிப்பட்ட ரீதியாக இருந்து கதைக்க வேண்டிய விடயங்கள் இந்த பொதுவான சேனலில் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்திருக்கும் போது நாங்கள் அதை பற்றி ஹெல்ப் பண்ணி சொல்லலாம். சில இடங்களில் அரசாங்கங்களே காசு தருகின்றன. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸை பற்றி நாங்கள் ஆமா முரளி, இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஒருவர் வீட்டை வாங்கி கொடுக்க போகிறார் அல்லது வீட்டை வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தில் வருபவர்கள் சில ஹோம்ஒர்க்கை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்க வேண்டும். நாங்கள் எடுத்தோம் என்ற நிலையில் உடனடியாக எங்களுக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையில் ஒரு வீட்டில் கொண்டு போய் முதலிடக்கூடாது. அதற்கு எம்மை போன்ற வழிகாட்டுதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது பொதுவாகவே சிறந்தது. நீங்கள் யாரிடம் வீடு வாங்கினாலும் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். காரணம், ஒரு வீட்டை வாங்குவதற்கு முன்னர் செய்ய வேண்டிய விடயங்கள் என்று இருக்கின்றன. ரியல் எஸ்டேட் துறையில் நாங்கள் இருப்பதனால் அந்த விடயங்களை முதலில் கவனித்துக் கொண்டுதான் ஒரு முதலீட்டை செய்வதற்கான முனைப்பில் நீங்கள் இறங்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த மோட்கேஜ் பெறுவது, அது புதிய வீடோ அல்லது ரீசேல் வீடோ, உங்களுக்கு எவ்வளவு மோட்கேஜை பெற முடியும், அதை எவ்வாறு பெறுவீர்கள் என்றதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். அதற்கான டவுன் பேமெண்ட் எப்படி வருகிறது, அந்த டவுன் பேமெண்ட் இப்பொழுது உங்களிடம் எவ்வளவு இருக்கின்றது, அல்லது அதனை எவ்வாறு நீங்கள் திரட்டுவது போன்ற பல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு முன்னரே சொல்லி இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான ஒரு உறுதியான அடித்தளத்தை நாங்கள் இடுவோம். அதன் பின்னர் தான் இந்த விடயங்களை நீங்கள் செய்வதற்கு உங்களை, இது ஒரு குறுகிய காலத்திலேயே செய்யக்கூடிய ஒன்று, இதற்கு கூடுதலான நேரம் எடுத்துக்கொள்ளாது. ஆனால் இதனை செய்யாமல் ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளாமல் நாங்கள் செய்வோமானால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது சில விடங்களில் க்ளோசிங்கில் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடலாம். நிச்சயமாக. எனவே நாங்கள் சொல்லலாம், இப்பொழுது இருக்கிற மார்க்கெட்டில் ரீசேல் தி பெஸ்ட். ஆனால் 3 விடயங்களை பெரிதாக எழுதியிருக்கிறோம். ஒன்று ரீசேல் பெஸ்ட் என்று சொல்லி இருக்கிறோம். 2வது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது. அதை உங்களுக்கு பாஸ் பண்ண விரும்புகிறோம். ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு 2 வருடங்களில் 3 வருடங்களில் 1.5 வருடங்களில் க்ளோஸ் பண்றதாக இருந்தால் அதுவும் மிகச்சிறந்த, ஸ்பெஷலி டூரம் ரீஜனில் மிக நன்றாக இருக்கிறது. பிக்கரிங், ஒஷோவா, விட்பி, போமன்வில், ஈதர், கர்டிஸ், எல்லா இடங்களும் சொல்லலாம். இது கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், இது நிறைய இருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தால் அதுக்கு சிறந்த வாய்ப்புன்னு சொல்லிவிடலாம். குறிப்பாக சில முன்னணி பில்டர்ஸ் இவ்வாறான பல இடங்களில் தங்களுடைய கட்டுமானங்களை கொண்டிருக்கிறார்கள், தனியே ஒரு இடத்தில் இல்லை. ஆகவே ஒரு பில்டர்ஸோடு நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ் எந்தெந்த பகுதிகளில் எப்படி இருக்கிறதோ அந்த அத்தனை ஆக்சஸையும் நாங்கள் பெற்று உங்களுக்கான சேவைகளை வழங்குகின்றோம். ஆகவே எங்களிடம் அத்தனை தகவல்களும் இருக்கின்றன. நீங்கள் சில வேளைகளில் ஒரு இடத்தில் இருப்பீர்கள், அந்த இடத்தில் தான் உங்களுக்கு வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவ்வாறான பில்டர்ஸ் அந்த பகுதியிலும் கட்டுமானங்களை செய்வார்கள். அங்கே கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் அவர்கள் எங்களுக்கு தருவார்கள். ஆகவே அந்த விவரங்களை கூட நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். எந்த புள்ளியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ அதற்கான வழிகாட்டுதல்களை நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதத்தோடும் உறுதியோடும் உங்களுக்கு வழங்குவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா.